Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக சாட்சியை செய்தியையும் பகிர்ந்து கொண்ட பாஸ்டர் குமரன் அவர்களுக்கு வாழ்த்துகள், நன்றிகள். ஆமென். நன்றி சிஸ்டர். இருந்தது சிஸ்டர் ரஜினி ஃப்ரம் வான்கூவர். ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டார் பாஸ்டர் குமரன். Yes, I would like to really thank the Lord for such a way in which the Lord saves people coming out of other religions like Hinduism, Buddhism, and all the rest of the religions of the world. And this is the marvelous testimony. Thank the Lord for that testimony in Jesus' name. Amen. Pastor ஞானப்பிரகாசம் அடுத்ததாக இருக்கிறார். அவரை நாங்கள் இப்பொழுது வரவழைப்போம். God bless you. பாஸ்டர் ஞானப்பிரகாசம் வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. அழையுங்கள். பாஸ்டர் ஞானப்பிரகாசம் பாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். Thank you. Praise the Lord, sister. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். பரலோகத்தாப்பனே, சுவாமி, இந்த நாளிலும் திணிக்க வெளித்திய நேரத்தோடு இந்த இன்டர்நெட்டில் எங்களை சேர்த்து கொள்ள நீர் செய்த உதவிக்காய் கோடான கோடி தோற்ற நமஸ்காரம் சுவாமி. அதுவரே இந்த விடியல் காலையில் உங்களோடு கலந்து கொள்ள எனக்கு உதவி செய்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை அவரையும் இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்கள சுவாமி என்று கெஞ்சுவதோடு இந்த நிமிடம் வரை ஜெபத்தின் ஊடாக, பாடல்கள் ஊடாக, செய்திகளின் ஊடாக உண்மை மகிமைப்படுத்திய ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் சுவாமி மது பாத்திர கொண்டு வருகிறேன். அவர்களையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்கிறேன் சுவாமி. இந்த ஊழியத்தை தைரியத்தோடு செய்கின்ற ஸ்ரீ ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய பிள்ளைகளையும் உற்றார் உறவினர்களையும் அவர் கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரனின் சகோதரியும் ஊழியக்காரனின் ஊழியக்காரிகளையும் சுவாமி ஆரம்பம் முதல் முடியும் வரை உமது பிரசன்னத்திலே மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ எதிர்பார்க்கினாலேயோ எங்களால் செய்ய முடியாத உங்களுடைய ஆவியினாலே ஆகும் என்கிறதை உணர்ந்தவர்களாக இந்த செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் படுகின்றேன். அதாவது வல்லமையின் வழியை எப்படி நாங்கள் பெற்று கொள்வது என்கின்ற ஒரு தலைப்பிலே என்னுடைய செய்தியை நான் ஆரம்பிக்கின்றேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக தேவனுக்குள்ளே கிரிகை செய்கின்ற வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அதாவது எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே இவ்வண்ணமாக எழுதப்பட்டு இருக்கின்றது. நம்முடைய தேவன் வல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். மாம்சமான யாவர் மேல் அவர் தேவனாகிய கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம் தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய அளவற்ற வல்லமை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே கிரிகை செய்கின்றது என்று சொல்லலாம். தேவன் தம்முடைய வாக்கை நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார் என்று ரோமர் 4:21 சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர் என்ற அப்போஸ்தலர்கள் 20:32 சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்று எபிரேயர் 2:18 முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 7:25 சுகமாக்க வல்லவராக இருக்கிறார் என்று மத்தேயு 9:28 மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர் என்று எபிரேயர் 11:18 மறுபடியும் ஒட்ட வைக்க வல்லவர் என்று ரோமர் 11:23 நம்முடைய
காரியத்தை நிலைநிறுத்தவர் வல்லவர் என்று ரோமர் 14:4 வழுவாதபடி நம்மை காக்கவும் நம்முடைய மகிமை உள்ள சந்ததியினாலேயே நிலை நிறுத்தவும் அவர் வல்லவர் என்றும் வேதம் சொல்லுகிறது. யூதா 1வது அதிகாரம் 24வது வசனத்திலே, வேதத்திலே யோபுவின் புத்தகத்திலே சர்வ வல்லவர் என்கின்ற வார்த்தை ஏறக்குறைய 31 இடங்களிலே வருகின்றது. யோபு 5:17 ஆரம்பித்து யோபு 42 வரையிலே விரிந்து பரவி கிடக்கின்றன என்று சொல்லலாம். கர்த்தர் சர்வ வல்லம் உள்ளவர் என்பதுதான் யோபுதனுடைய பாடுகளின் பாதையிலே கற்றுக்கொண்ட ஒரு பாடம். அவருடைய சிறையிருப்பு முடியும் போது கூட யோபு பக்தன், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்கின்றார் என்று யோபு எழுதிய புத்தகத்திலே 42வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வல்லமை தேவனுடையது. சங்கீதம் 62:11 வல்லமையை கர்த்தர் தாமே வைத்துக் கொண்டு இருக்கிறார். அப்படி வைத்துக் கொண்டிருக்க அவர் பிரியப்பட இல்லை. அதை மகிழ்ச்சியோடு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக சித்தமானார். யார் யார் வாஞ்சோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு தேவ வல்லமைகளுக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோர் மேலும் அளவற்ற வல்லமையை பொழிந்தருளுகிறார். நிச்சயமாகவே உங்களுக்கும் தந்தருள்வார் என்று சொல்லுகின்றேன். மோசேயுடைய கையையும் மோசையினுடைய கோலையும் தன்னுடைய வல்லமையை கொண்டு வருகின்ற ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தினார் என்று சொல்லலாம். மோசே கோலை நீட்டிய பொழுது அற்புதமாக சிவந்த சமுத்திரம் பிளந்து வழிவிட்டது. மோசையின் மூலமாக எண்ணற்ற அற்புதங்களை தேவன் செய்தார். பின்பு யோசுவாவுக்கு கர்த்தர் அதே வல்லமையை கொடுத்தார். அந்த வல்லமையினால் யோசுவா சூரியனையும் சந்திரனையும் கூட தடுத்து நிறுத்தினார். எலியாவுக்கும் எலிசாவுக்கும் அதே வல்லமையை கொடுத்தார். ஒரு முறை ஒரு ஊழியக்காரரை ஜெயித்ததை நான் கேட்டேன். ஆண்டவரே, என் தேசத்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க வேண்டும், நீரே வல்லமையெல்லாம் உம்மிடத்திலே வைத்திருந்தால் யாருக்கு என்ன பிரயோசனம்? உம்மிடத்திலே இருந்து துருபிடிப்பதை விட எங்களுக்கு தந்து உபயோகப்படுத்தினால் உமக்கு நன்மையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுமே. உம்முடைய வல்லமையை எங்களுக்கு கொஞ்சம் தாரும், எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பும் என்று ஜெயிப்பதை பார்த்து ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டதோடு மறுபக்கம் சந்தோஷப்பட்டேன். இன்றைய உலகத்தில் குறி சொல்லுகிறவர்கள், மந்திரவாதிகள் சாத்தானுடைய வல்லமை கையில வைத்துக் கொண்டு மனித தெய்வங்களாகி விட்டார்கள். ஜனங்களை தங்கள் பக்கமாக இழுக்கிறார்கள். நம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்றோம். அவருடைய வல்லமையை பயன்படுத்தி சத்ருவின் வல்லமையை அழிப்பது எவ்வளவு அவசியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து இந்த வல்லமையோடு ஊழியம் செய்தாரே, அதே விடமாக கர்த்தர் நமக்கு அதை தருகிறார். அதே ஆவியானவர் தான் நம் இடத்திலும் செய்கின்றார். பேதுரு, யாக்கோபு, யோவான், அப்போஸ்தலன் பவுல் இவர்களை பயன்படுத்தின கர்த்தர் நிச்சயமாகவே நம்மையும் பயன்படுத்துவார். இன்றைய எலியா, எலிசா நாம் தான் இந்த நாட்களை எழுப்புதலை கொண்டு வர கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சரி, நாம் வல்லமையை பெற்றுக்கொள்வது எப்படி என்று தியானிப்போம். அதாவது முதலாவதாக துதியின் வல்லமை. எந்த விஞ்ஞானிகளினாலும் கண்டுபிடிக்க முடியாத
மகா வல்லமை துதியிலே இருக்கிறது. துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகின்றது. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற தேவாதி தேவனுடைய சமூகம் இறங்கி வருகிறது. முழு பரலோகமே நம்மோடு இருப்பதாக நாம் மகா வல்லமை உள்ளவர்களாக மாறுகின்றோம். தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது நல்லது, துதிக்கவே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று சங்கீதம் 147 அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 40 ஆண்டுகளாக வனாந்தரத்திலே பயிற்சி பெற்ற இஸ்ரவேலர்கள் காண்டாமிருகத்துடைய பெலனோடு கானான் தேசத்துக்கு வந்தார்கள். ஆனால் அங்கே இருந்த எரிகோ கோட்டை இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது என்று யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அங்கிருந்து இரும்பு தாப்பால்களையும் வெங்கல கதவுகளையும் அவர்களுக்கு விரோதமாக சவால் விட்டது. எரிக்கோவை தவிர்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஆயுதம் என்ன? துதியே அந்த ஆயுதம். அவர்கள் 6 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் சுற்றி வந்தார்கள் என்றும் 7வது நாளிலே 7 முறை சுற்றி அதன் பின்பு எக்காலத்தை முழங்கி சத்தமிட்டு ஆர்ப்பரித்தார்கள். அன்றைக்கு எரிக்கோ கோட்டை விழுந்து நொறுங்கினது போல உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் கையில் உங்களுடைய அதாவது உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கின்ற ஒவ்வொரு எரிக்கோக்களுக்கும் ஒவ்வொரு தடைகளுக்கும் தர்சனுடைய போராட்டத்திற்கும் தோத்திரத்தின் சத்தத்தினால நொறுங்கி விழும். துதியால் உங்களுக்கு திறந்த வாசல் உண்டாகும். ஒரு தகப்பனுக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். தகப்பன ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டிற்கும் போகும் பொழுது, அப்பா எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் கேட்பார்கள். எந்தெந்த பிள்ளைகளுக்கு தகப்பனிடம் மிக அன்பாக பேசி உபசரிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளையே தகப்பன் விரும்புவான். அந்த பிள்ளைகளுடைய வீட்டிலே தங்கி இருக்கக்கூட பிரியப்படுவான் என்று சொல்லலாம். நம் கர்த்தருடைய சமூகத்தில போகும் பொழுது அது எங்களுக்கு வேண்டும், இது எங்களுக்கு வேண்டும் என்று அல்ல, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதிப்பது, அவருடைய நாமத்தை தோத்தரியுங்கள் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறான். சங்கீதம் 104. சங்கீதம் 104. கர்த்தரை போல நம்மை நேசிக்கிறவர்கள் வேறு யாருமே இல்லை. அவரை போல மனதுருகி அற்புதங்களை செய்கிறவர் யார் உண்டு? அவரை போல நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கிறவர்கள் யார் உண்டு? அவர் ஒருவரே ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர். அவர் ஒருவரே துதிக்கும் கருத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரானவர். துதிக்கின்ற இடத்திலே கர்த்தர் இருப்பார். என் நாமத்தை பிரசாதப்படுத்துகின்ற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கின்றார். துதிக்கின்ற வீட்டிலே தேவ பிரசன்னம் அதிகமாக இருக்கும். தேவதூர்கள் இறங்கி உலாவுவார்கள். ஆனால் சில வீட்டுகளுக்கு போனால் ஐயோ கருப்பாக இங்கே நடமாடுகிறதே, இரவிலே கெட்ட சொப்பனங்கள் வருகின்றது, இரவிலே கட்டில் எல்லாம் ஆடுகிறது, யாரோ செய்வினை செய்து விட்டார்கள் என்றெல்லாம் துக்கத்தோடு சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? அங்கே துதி இல்லை, ஆவிக்குரிய மகிழ்ச்சி இல்லை. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது கூட தங்களுடைய வேதனைகளை நினைக்க இல்லை. கால் தொழு மரத்திலே கட்டி இருந்ததை குறித்து கூட பொருட்படுத்தவில்லை. நடுராத்திரில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்த இவர்கள்
அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே வாசிக்கின்றோம். என்ன நடந்தது? அத்திபாரங்கள் அசையவும் பூமி மிகவும் அதிர்ந்ததும் கதவுகள் திறவுண்டன என்றும் எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. முடிவாக சிறைசாலைக்காரனும் அவருடைய வீட்டாரை ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்றும் அனுகிரகம் ஆண்டவர் செய்தார். துதியின் சத்தம் சிறைச்சாலை அசைந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண செய்தது. கர்த்தருக்கு நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த ஜனத்தை நான் எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களை என் துதியை சொல்லுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம். படைத்தான் எல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்குவதற்காக என்றான் ஒரு ஞானி. ஆனால் கர்த்தர் நம்மை சிரிப்பது கர்த்தரை துதிப்பதற்காகவே. ஆகவே தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நான் எந்த காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுது என்னுடைய வாயிலே இருக்கும் என்று சொல்லுகிறார் என்று சங்கீதம் 34:1 வாசிக்கின்றோம். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை துதியுங்கள், அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தியானித்து அவரை துதியுங்கள். சிறு வயதிலே இருந்து அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி 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 அவரை துதியுங்கள். அல்லேலூயா. தேவன் அவருடைய பரிசுத்த காலத்திலே அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையின் கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் புத்தகம் 150வது அதிகாரத்துல 1-2 வாசிக்கின்றோம். பரலோகம் துதிமயமான தேசம். அங்கே கணக்கற்ற தேவதூர்களும் கெரூபீன்களும் செராபீன்களும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இங்கே நாம் துதித்தால்தான் பரலோகத்திலும் அவர்களோடு இணைந்து எங்களால் துதிக்க முடியும். இரண்டாவதாக ஜெபத்தின் வல்லமை. அதாவது நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று இயேசு கேட்கின்றார். மத்தேயு 26:40. ஜெபத்திற்கு ஈடான வேறு ஒன்றுமே இல்லை. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் வல்லமை நிறைந்த வாழ்க்கையாகவே இருக்கும். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்காததினாலே வல்லமை இல்லாதபடி திடமாறுகிறார்கள். திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் ஜெபம் கொஞ்சம் வல்லமை, அதிகமான ஜெபம் அதிக வல்லமை. வல்லமை உடையவர்கள் மகிமையானவைகளையே எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று லூக்கா 1:49 மரியாதையுடைய ஜெபமாக இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், ஆகையால் இனி சம்பவிக்க போகின்ற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷனுக்கு முன்பாக நிற்க ஆத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்கின்றார் என்று லூக்கா 21:36 வாசிக்கின்றோம். அப்போதெல்லாம் பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும் பொழுது இடைவிடாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:17 ஜெபிக்கும் பொழுது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்திலே ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். பரலோகத்திற்கும் நம்மிடையே இடைவிடாத ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். இடைவிடாத வல்லமை நம்மேல் இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், வேரிலே இருந்து சாறு இடைவிடாதபடி செடிக்கு சென்று கொண்டு இருக்கிறதுனால்தான் செடியில் உள்ள கனிகள் இனிமையாக கனிந்து ருசி கொடுக்கின்றது. கர்த்தரிடத்திலே அளவில்லாத வல்லமை உண்டு. அதிகமாக இருக்கிறவர்களுக்கு அவர் அதை கொடுப்பதில்லை. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்பதை நாங்கள் யோவான் 14:14 வாசிக்கின்றோம். நம்முடைய கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க தேவனுடைய வல்லமையை கேளுங்கள்.
ஜெபத்தினாலே போராடுங்கள். உங்கள் ஜெப ஆவியை நிரப்புவதற்கு கர்த்தர் ஆவல் உள்ளவராகவே இருக்கிறார். ஜெபித்தலின் விளைவு கேள், தேடு, தட்டு. ஜெபத்தில் விடா முயற்சியோடு இயேசு ஊக்குவிக்கின்றார். நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் தேவனுடைய வல்லமை அளவில்லாதபடி பெறுவதற்காகவே நம்ம கிருபையும் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுகின்றார் என்று சகரியா 12:10 வாசிக்கின்றோம். ஆகவே நாம் கண்ணீரோடு மன்றாட முடியும், நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடும் கதற முடியும். தானியலை குறித்து வாசிக்கும் பொழுது தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று தானியல் 6:28 சொல்லுகிறது. என்ன காரணம்? அவருடைய பகைவர்கள் எல்லாம் அவர் தினமும் 3 முறை தன் வீட்டு பலகணியை எருசலேமுக்கு நேராக திறந்து வைத்து ஜெபிக்கிறதை கண்டார்கள். ஆனால் தரிபு ராஜாவோ தானியல் 3 வேளை அல்ல, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்பதை கண்டார். ஆகவே தானியலை பார்த்து, தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கத்தினுடைய வாய்க்கு தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறாரா என்று தானியலை கேட்டார் என்று தானியல் 6:20 வாசிக்கின்றோம். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? சிங்கத்தின் மேலும் விரியம்பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்ற வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 91:13. யாக்கோப்பும் அந்த ஜெபத்தின் வல்லமை உணர்ந்து முழு இரவும் கர்த்தரை விடாபிடியாக பற்றி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விடமாட்டேன் என்று ஜெபித்தார். இந்த போராட்டத்திலே ஜெபம் யாக்கோப்பை இஸ்ரவேலாக மாற்றியது. எத்தனாய் இருந்த அவர் தேவ பிரபு என்று அழைக்கப்பட்டார். ஜெபம் பண்ண முடியாத வேளையிலும் கூட ஆவியானவர் தாமே நமக்குள்ளே இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அப்படியே ஆவியானவரை நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கின்றார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல் இருக்கிறபடினால ஆவியானவரே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் 8:26 வாசிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, ஆவியானவரோடு இணைந்து ஜெபியுங்கள், கிறிஸ்துவோடு இணைந்து ஜெபியுங்கள். அளவற்ற வல்லமை இன்றே உங்களை நிரப்பும். மூன்றாவதாக உபவாசத்தில் வல்லமை. அதாவது இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறொன்றுக்கும் புறப்பட்டு போகாது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 17:21. ஜெபமும் உபவாசமும் தேவ வல்லமையை அதிகப்படுத்துகின்றது. நமக்குள்ளே பரலோகத்திலே அக்கினியை கொண்டு வருகிறது. அதன் மூலமாக எந்த வகை பிசாசையும் நாம் எதிர்த்து நிற்க முடியும். கர்த்தர் ஏற்கனவே இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து இருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்பதை லூக்கா 10:19 சொல்லி இருக்கிறாரே, மறந்து விட்டீர்களா? இங்க பாருங்கள், இந்த ஜாதி பிசாசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசுக்குள்ள கூட ஜாதி வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்தவ சபைக்குள்ள கூட வித்தியாசங்கள் இருப்பதை பிசாசின் கிரிகைகள் தான். இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருத்தரோடு ஜாதி வித்தியாசம் என்கின்ற இந்த பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உபவாசம் இருந்து கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலே உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6:12 வாசிக்கிறதையும் மறந்து போகாதீர்கள். அப்போதுனாகிய பவுல் வைராக்கியமாக நின்றவர்.
ஏராளமான சபைகளை ஸ்தாபித்தார். அப்படிப்பட்ட வர்க்கு கூட உபவாசம் மிகவும் தேவையாக இருந்தது. அவர் தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகின்ற நானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி படுத்துகின்றேன் என்று சொல்லுவதை நாங்கள் 1 கொரிந்தியர் 9:27 வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 9:27. தேவனுடைய பிள்ளையிலே, இன்று முதல் உங்களுடைய ஜெபத்தோடு உபவாசத்தோடு ஜெபத்தை கட்டி கொள்ளுங்கள். வாரத்துக்கு ஒரு முறையாயிலும் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபியுங்கள். தேசத்திற்காக உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். ஜெப வீரர்களோடு ஆவியிலே இணைக்கப்படுங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்பதை நாங்கள் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரத்திலே 52வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஜெபத்தை கேட்கின்ற தேவன், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் என்று மேத்யூ 21:22 வாசிக்கின்றோம். நம்மில் பலர் தேவைகளை நிமித்தம், எதிர்பார்ப்புகளை நிமித்தம், யார் இந்த நிலைமையிலே எனக்கு உதவி செய்வார்கள், என் காரியத்தை மாற்ற ஏற்பட வழி உண்டா, நியாயஸ்தலத்திலே எனக்கு நியாயம் கிடைக்குமா, சரீரத்திலே எனக்கு விடுதலை கிடைக்குமா, என் தேவன் இன்று நிறைவேற்றுவாரா என்றெல்லாம் பல்வேறு விதங்களிலே மனசை அசலாடி பண்ணுகின்றோம். ஆனால் அன்பின் ஆண்டவர் நம் அலசல்களை எல்லாம் எண்ணி இருக்கிறார். நம் கண்ணீரை எல்லாம் அவருடைய கணக்கிலே வைத்திருக்கார் என்று சங்கீதம் 56:8 வாசிக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்களும் தேவனமாக வேதவசனங்களை பற்றி கொண்டு அதனாலே என்ற விசுவாசத்தோடு ரோமர் 10:17 சொல்லுகிறபடி உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரின் பாதத்திலே சமர்ப்பித்து விடுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்கின்றேன். என் அன்பு தெய்வமே, இந்த உலகத்திலே காரியங்கள் எத்தனை வேதனை சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் நாங்கள் எங்களுடைய பாரங்களை அல்ல சுவாமி, கவலைகளை அல்ல, உண்மையே நம்புகின்றோம், உங்களுடைய உறுதியாக பற்றி கொண்டிருக்கின்றோம். இன்று நீர் எங்களுக்கு நிச்சயமாக விடுதலை தருவீர் என்று நம்பி விசுவாசித்து உம்மை தோசரிக்கின்றோம் சுவாமி. மன்றாட்டின் சுவிசேஷத்திற்காக தோத்திரம் செய்வதோடு இந்த செய்திகளை சங்கம கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக கேட்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நித்திய வெளிச்சத்திற்குள் இழுத்து வாருங்கள் சுவாமி என்று கெஞ்சி நிற்கின்றோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. அதற்காகவே நாங்கள் இந்த ஊழியத்தை ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் செய்கிறோம் என்பதை உமது பாதத்திலே வைக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிங்கள். ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஊழியக்காரியையும் ஆண்டவர் இந்த நிமிஷம் வரைக்கும் நீர் தட்டி கொடுத்த ஏற்று கிறிஸ்துவ அல்லாதபடி ரட்சிப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களை ஆமி முடியும் வரை அவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து மறுபடியும் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஆமேன், 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 ஆமேன். நன்றாக ஒரு இரட்சிப்புக்குரிய ஒரு நல்லோர் வார்த்தையை கொடுத்தீர்கள் பாஸ்டர் ஞானப்பிரகாசம். முதல் வார்த்தையிலிருந்து இதுவரையும் உள்ள வார்த்தையே இரட்சிப்புக்குரிய வார்த்தை தான். அதுதான் எங்களுக்கு இப்ப அதிகமாக தேவைப்படுகிறது. கடைசி காலகட்டத்திலே கடைசி அந்தியத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். the end of the church age is what we are facing என்றபடியால் நீங்கள் கொடுத்த வார்த்தை எத்தனையோ பேரை தொட்டு அவர்களையும் இரட்சிப்புக்குள் கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். God bless you. Thank you, Pastor ஞானப்பிரகாசம்.